விறகு அடுப்புகள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுரை. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்தியாவின் மொத்த சமையல் எரிவாயு இறக்குமதியில் 85 முதல் 90% வரை மத்திய கிழக்கு நாடுகளில் இறக்குமதி செய்யப்படுகிறது. அத்தகைய சூழலில் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையேயான போரில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு செய்யப்படும் இறக்குமதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்தியா முழுவதும் எரிவாயு சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் எரிவாயு சிலிண்டர்களின் தட்டுப்பாடு நீடித்து வருகிறது. இதன் காரணமாக ஹோட்டல்கள், உணவகங்கள் செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மருத்துவமனை கேண்டீன்களில் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இல்லை, எரிவாயு தட்டுப்பாடு இருக்கின்ற எந்த சூழலில் இந்த வாரத்திற்கு பிரச்சனை இல்லை, அப்படி பெரிய கடுமையான தட்டுப்பாடு வரும் பட்சத்தில் உடனடியாக அதற்கு மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக் ஸ்டவ் அடுப்புகள், விறகு அடுப்புகள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர், அனைத்து கல்லூரி முதல்வர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக மருத்துவமனைகள் எந்த மருத்துவ பயனாளிகளும் பாதிக்கவிடக்கூடாது என்பதற்காக பால், பழம், ரொட்டி போன்ற உணவு வகைகளை தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த இடத்திலும் ஒரு மருத்துவ பயனாளியும் பாதித்துவிடக்கூடாது என்பதில் அக்கறையோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே செய்யப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார்.